الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் இருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் விசராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாறு ஒரு சஹாபிய பெண்மணியுடைய வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சஹாபிய பெண்மணியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட ஒரு அழகிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சஹாபினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பாசத்திற்குரிய ஒரு மனைவி தான் இந்த சஹாபி. அவங்க இந்த சஹாபியினுடைய பெயரை முதலில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், இவருடைய புனை பெயரை சொன்னாலே இந்த சஹாபியினுடைய பெயர் நம்மளுக்கு நினைவு வரும். இவர்களுடைய புனை பெயர் உம்முல் முஃமினீன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அதிகமான நேசம் மிக்க ஒரு சஹாபி. எந்த அளவு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல்வேறு சபைகளில் கேட்கப்படும், இப்படி கேட்கப்படும், ஐயுன்னாசு அஹப்பு இலையா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே உங்களுக்கு யாரை மிகவும் அதிகமாக பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று பல்வேறு சபைகளிலே பல்வேறு மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே சஹாபாக்கள் இப்படி கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு தயக்கமும் ஒரு யோசனையும் இல்லாமல் சொன்ன பதில், ஆயிஷத்து அஹப்புன் நாசி இலை, இந்த உலகத்தில் எல்லா மக்களை விடவும் எனக்கு ஆயிஷாவை தான் பிடிக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நேசத்துக்குரிய ரசூலுல்லாவை ஒரு மனிதர் நேசித்தால் தான், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை விடவும் ஒரு மனிதர் ரசூலுல்லாவை நேசித்தால் தான் முஃமின் ஆக முடியும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாவை ஒரு மனிதர்களை, ஒரு சஹாபிய பெண்மணியை, ஒரு மனைவியை இந்த அளவு நேசித்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருந்திருக்கும், எவ்வளவு ஒழுக்கமானதாகவும் கண்ணியமானதாகவும் இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். சங்கைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 8 வயதில் குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் பார்த்தோம் என்றால் சிறு வயதிலே பருவ வயதை அடைந்து விடுவார்கள். அதனால் சிறு வயதிலே பருவ வயதை அடைந்து விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் சீக்கிரம் திருமணம் செய்து விடுவார்கள். திருமணம் செய்வதற்கு ஒரு வயது என்று கணக்கில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற பல சஹாபாக்கள், பல சஹாபிய பெண்மணிகள் சிறு வயதிலே திருமணம் செய்த வரலாறு உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 8 வயதிலே வாழ்க்கையை தொடங்குகிறார்கள், திருமண வாழ்க்கை. இவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் இருந்து 2 பேருக்கு மட்டும்தான் சலாம் வந்திருக்கிறது. 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனைவிக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சலாம் வந்திருக்கிறது. அதில் ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொன்னான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சலாம் சொன்னான் என்கின்ற பெருமை இந்த நபருக்கு உண்டு. இதையும் தாண்டி இவர்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், எந்த மனைவிமார்களுக்கும் இல்லாத சிறப்பு, எந்த மக்களுக்கும் இல்லாத சிறப்பு, எந்த மனைவிமார்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்டு. யோசிச்சு பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவியோடும் இருப்பார்கள். ஆனால் எந்த மனைவியோட இருக்கும் போதும் வகி வராது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இருக்கும் போது மட்டும், அவர்கள் மடியில் இருக்கும் போது மட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து வகி வந்திருக்கிறது. இந்த சிறப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய சிறப்பை குறித்து பேச வேண்டும் என்றால் பல்வேறு சிறப்புகளை நாம் பேசலாம். நாம் எல்லாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். எத்தனையோ சஹாபியினுடைய, எத்தனையோ நபியினுடைய வரலாறை பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் செய்தார்கள். அவர்களுடைய குற்றத்திற்கு தீர்வாக அல்லாஹ் குழந்தையை பேச வச்சு
குழந்தையை பேச வைத்து அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபித்தான். அதே போன்றுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றவாளி, அவர் தவறான முறையிலே குழந்தையை பெற்றால் என்று மக்கள் எல்லாம் சொல்லிய போது அல்லாஹ் ஒரு குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்து இவர் தவறான முறையில் குழந்தையை பெற்கவில்லை என்று நிரூபித்தான் அல்லாஹ். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை போருக்கு செல்லுகிறார்கள். போருக்கு சென்ற போது அவர்களுடைய ஒரு சில பொருட்கள் தொலைந்து விடுகிறது. அதை தேடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போறாங்க. போன உடனே போருக்கு வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க, யாரும் இல்லைன்னு நினைச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பொருளை எடுக்க போயிட்டு தேடி போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பாக்குறாங்க, வந்தவங்க கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்லை. அப்ப வந்து ஒரு காவலாளி வராரு, அவர் மட்டும் வராரு. அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பாக்குறாரு. பார்த்துட்டு ரெண்டு பேரும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம அப்படியே வராங்க. ஊருக்கு வரமா மக்கள் எல்லாம் தனியா பேசுறாங்க, ஆயிஷா தனியா வராரு மனிதரோடு அப்படின்னு மக்கள் எல்லாம் தவறாக பேசினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. மக்கள் எல்லாம் தவறாக பேசிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள், எந்த ஒரு பேச்சும் பேசல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலிருந்து வகி வர வேண்டும் என்று அமைதியாக இருந்தார்கள். எல்லா நபிக்கும் எப்படி அல்லாஹ் குழந்தை மூலியமாக அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்தான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக இருக்கின்ற போது பேச வைத்து குற்றவாளி இல்லை நிரூபித்தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அத்தாட்சியை வைத்து பேச வைத்து அவர்கள் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்த அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் எப்படி பேசுகின்றான் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வே திருமறையில பேசுகின்றான். அந்நூறு சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சுமார் 18 வசனத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்கின்றான். அவர்கள் பரிசுத்தம் உடையவர்கள், அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள், உண்மையாளர், நேர்மையாளர் என்று அந்நூறு சூறாவில் அல்லாஹ் 18 வசனத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி மட்டும் பேசுகின்றான். இன்றைக்கு உள்ள அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அந்நூறு சூறாவை எடுத்து எல்லா பெண்மணிகளும் படித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கெல்லாம் படிப்பினையாக வாழ்ந்து காட்டிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் அவர்களுடைய பெண்மணிகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சட்டங்களும் நூறு சூறாவிலே சொல்லி தரப்படுகிறது என்பதாக வரலாற்றிலே சொல்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பெண்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறை படித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, இன்றைக்கு உள்ள பெண்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி. இன்றைக்கெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போது, தன்னுடைய கணவன் மரணிக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 18 வயசு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 18 வயசு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு பிறகு 48 வருடம் தீன் காரியத்திலே ஹதீஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்றைக்கு எத்தனை பெண்கள் எத்தனை விஷயங்களை, எத்தனை பாடல்களை, எத்தனை சினிமா காட்சிகளை மன்னம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் இன்றைக்கு வாழக்கூடிய பெண்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2210 ஹதீஸை இந்த உம்மத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 18 வயசு இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 18 வயசு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. 18 வயசுல அந்த 48 வருடம் தீன் காரியங்களை, ஹதீஸை, ரசூலுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பிறகு அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸில் இருந்தான் பல்வேறு மசாயில்கள் சட்டங்களையும் பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் எடுத்தோம் என்று அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விஷயத்திற்காக செல்கிறார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போறாங்க, அவங்களுடைய செயின் காணா போயிருது. அவங்களுடைய செயின் காணா போனோன்னா அதை தேடி போறாங்க. தேடி போகும்போது வக்துனுடைய நேரம் நெருங்கிருச்சு. பக்தனுடைய நேரம் நெருங்கிட்டோன்னு அவங்க ஒது செய்யறதுக்காக தண்ணி தேடுறாங்க, தண்ணி இல்லை. அப்ப அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒது செய்வதற்காக ஒது செய்யறாங்க, தண்ணி தேடுறாங்க, தண்ணி இல்லை. அப்ப பக்தனுடைய நேரம் நெருங்கி விட்டது. அல்லாஹ் இது தைமமுடைய சட்டத்தை இறக்கின்றான். இந்த உம்மத்திற்கு தைமமுடைய சட்டம், தண்ணி இல்லை என்றால் நம் தைமம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை ஆயிஷா ரலியல்லாஹு மூலியமாக இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு மசாயில்களையும் இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுடைய ஈமான் தக்வாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹு அக்பர். இன்றைக்கு உள்ள பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைக்கு உள்ள பெண்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கிறது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க,
என் கணவன் மரணித்து விட்டார், பிறகு என்னுடைய தந்தை மரணித்து விட்டார். குல்து அதுஃபுலு பைத்தில்லதி இதா துஃபின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅபி. என் கணவன் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹ் எங்க மரணிச்சாங்கன்னா மதீனாவுல தன்னுடைய வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. என் கணவர் மரணித்து விட்டார், அதற்கு பிறகு என்னுடைய தந்தையும் மரணித்து விட்டார். கணவனுக்கு பக்கத்திலே அவங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அத்தா கணவனுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பக்கத்துல அவங்க அத்தா. இது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என் கணவனும் என் அத்தாவும் இருக்கும் போது நான் வீட்டுக்குள்ள எப்படி போனா, என் கணவனுக்கு முன்னால் எந்த ஆடை போடுவதற்கு எனக்கு அனுமதியோ அதே ஆடையோடு நார்மலாக நான் என் அத்தா இருக்கும் போதும் நான் செல்லுவேன். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் நாயகம் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்து அபூபக்கர் நாயகம், அடுத்து உமர் நாயகம். இன்று மூணு பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. உமர் நாயகம் என்னைக்கு வந்தார்களோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் அத்தா இருக்கும் போதும் என் கணவன் இருக்கும் போதும் 2 பேர்கள் இருக்கும் போது என் வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற போது நான் சாதாரண முறையில் என் சாதாரண ஆடையில் உள்ளே செல்லுவேன். ஆனால் என்றைக்கு உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ அவருக்கு முன்னால் நான் அந்நியான், வல்லாஹி நான் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், மா தகல்து நான் செல்ல மாட்டேன், என்னுடைய ஹிஜாப் இல்லாமல் செல்ல மாட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இன்றைக்குள்ள பெண்களை யோசித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மரணித்த அந்நிய ஆண் மரணித்து விட்டார். ஆனால் அவர் மரணத்துக்கு முன்னால் கூட நான் ஹிஜாப் இல்லாமல் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பேணிக்கையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்குள்ள பெண்கள் ஒரு தெரிஞ்சவரோ ஒரு தெரியாதவரோ அவருக்கு முன்னால் எத்தனையோ மனிதர்களுக்கு முன்னால் தன்னுடைய ஹிஜாப் இல்லாமல், தன்னுடைய ஆடை சரியான முறையில் இல்லாமல், தன்னுடைய ஹிஜாப் இல்லாமல் மக்களுக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஒரு மரணத்திற்கு அந்நிய ஆண் மரணித்து விட்டார், அவருக்கு முன்னால் கூட நான் ஹிஜாபோடு தான் இருப்பேன் என்று ஹிஜாபை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் சென்றார்கள். ரசூலுல்லாஹை அடுத்த தடவை பார்க்க போகின்ற போதெல்லாம் ஹிஜாபோடு தான் செல்வார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கனிமிகுந்த அல்லாஹ் முன்னடியார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறுகளில் இருந்து பல படிப்பினைகளை நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு படிப்பினையும் இன்றைக்கு உள்ள பெண்களுக்கு முக்கியமாக தேவையுடையதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து படிப்பினை எடுத்து வாழக்கூடிய நசீபை இன்றைக்கு வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வா ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.